இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் கிறிஸ்மஸ் வெளியீடான சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட் சுரேஷ் அவர் டைரக்ட் பண்ண சிறை. அதாவது வெற்றிமாறனோட முன்னாடி அசிஸ்டண்ட்டுமான தமிழ் இருக்கார்ல, இப்போ மார்ஷல் படம் டானாக்காரன் டைரக்ட் பண்ண அவரோட ரைட்டிங் தான் இது. அவரோட எப்படி கொண்டு போகாது ட்ரூ ஸ்டோரியும் கூட இது. அவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த படம் எழுதியிருக்காங்கன்றது இன்டர்வியூ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு விக்ரம் பிரபு பற்றி தான் சொல்லணும். விக்ரம் பிரபுனா இப்போது லாஸ்ட்டு 3 படம் பார்த்தோம்னா டானாக்காரனாக இருக்கட்டும், இருக்கப்பற்று, இப்போ இந்த சிறை, அது ரெண்டுலேயுமே 3மே எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கப்பட்டுலேயுமே அவரோட போர்ஷனு அது அந்த பார்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதார்த் பண்ணியிருப்பார் அந்த இருக்கப்பட்டில். அது போக இவரோட பாட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தவிர்த்து டானாக்காரனுமே பார்த்துட்டாலுமே அதுலேயுமே ரொம்ப ஒரு அந்த போலீஸாக அந்த பெருசாக எனக்கு டக்குன்னு அது ஒட்டிக்கிச்சு. நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக அது மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ இந்த இதில் டானாக்காரன் பார்த்துட்டு வந்ததுனால விக்ரம் பிரபு அவரோட இதுன்னு சொல்லும் போது ஓகே தான். பட்டு அது எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. ஆனால் டானாக்காரனில் நம்ம பார்த்துட்டு வந்ததுனால பெருசாக ஒரு இதாக இருக்குமோ அவரோட கேரக்டர் அந்த இது மட்டும் இருந்துச்சு. பட் அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அக்ஷய்குமார்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. அதே சார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல்லணும்னா இது சிவகங்கையில் எடுத்திருக்காங்க. அதாவது எங்கள் ஊர் தான், எனக்கு நேட்டிவ் சிவகங்கை தான், அங்கே தான் எடுத்திருக்காங்க. நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். பட்டு என்ன ஹீரோ என்ன ஹீரோயின் நமக்கு தெரியல. சரி ஏதோ ஒரு படம் போல் அப்படின்னா, பட் இந்த லெவல் அது போகுமா என்னன்னு சத்தியமாக தெரியல. அவங்க செட்டு போட்ட மாதிரி எதுவும் தெரியல. நார்மலாக தான் ஒரு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ் மல்லல்னு ஒரு ஏரியா கிராமம், அங்கே தான் போய் எடுத்திருந்தாங்க. அங்கே போய் எடுத்துருந்துருப்பாங்க. நான் இடையில தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா நான் அந்த மாதிரி ஒரு படம் போதுன்னு சொல்லி நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்போ இவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நார்மலாக ஒரு ஷூட்டிங் போது அது யதார்த்தமாக இருந்துச்சு. அந்த ஊர் மக்களை தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு சீன், அதாவது அந்த டிவியை போட்டு ஒரு சீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த படம் ஒருத்தருங்க இறந்துருப்பாங்க, தாயின் மறந்த அது ஒரு அந்த சீன்லாம் சொல்ல போனால் அதை பற்றி சொல்லணும்னா தேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த ஒரு சீன் என்னென்னா, அவர் போய் பேசுவாப்பில் எங்கள் ஆத்தா இருக்கும்போது அவளை வந்து இது பண்ண மாட்டேன், சோறு கூட போடல, இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன், போட பாலை கக்கிறாரா அப்படிமா. அது ஒரு ரொம்ப அது இதுன்றதை தாண்டி அந்த இடத்துல ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த இதுவுமே. ஸோ அந்த இதில் அதெல்லாம் ஊரில் இருக்கவங்க தான். அந்த பாட்டிலாம் கூடவே தெரியும். அவங்களாம் அந்த ஊர்லேயே இருந்தவங்க தான். அதே மாதிரி எனக்கு இந்த படமே பிடிக்கல, எந்திரிச்சு போகிறேன் அப்படின்ற ஒரு பாட்டி ஒரு கேரக்டர், அதுவுமே அது யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. ஆசை படத்தை போட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போவாங்களா இருக்கட்டும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதில் எனக்கு செட்டில் நான் யூஸ் பண்ணி நான் பெருசாக பார்த்த அளவில் எல்லாமே அந்த வீடுகள் அது மாதிரி தான் வச்சு எடுத்திருந்தாங்க. அவருமே நான் ஹீரோ எனக்கு இப்போன்றதை தாண்டி சிவகங்கையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் லலித் சாரோட பையன் 7 கிரீன்ஸ் இந்த மாதிரின்றது தெரியல. நான் நார்மலாக சரி வருதுக்கு அப்படின்னு நினச்சி போட்டால் பார்த்தா அவரை நோட் பண்ணி அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பெருசாக எனக்கு அவரோட கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. அவர் ஒட்டி தான் போனாப்புல அதுலேயுமே அவர் நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதில் உள்ளே போய் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா அவங்களுமே அப்படி தான். அவங்களுமே மலையாளம்னு சொல்கிறாங்க. அவங்களோட இதுவுமே சரி. அவங்க அந்த கலையரசின்ற கேரக்டர் பேர் எனக்கு இப்போவுமே தெரியல, கலையரசின்னு தான் ஞாபகமே இருக்குது. அந்தளவு இன்ஸ்டா ரீலில் போட்டு தேய்ச்சி இவங்க அது அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் அது ஒரு மாதிரி நல்லா போயிடுச்சு. இது எல்லாமே சொல்ல அந்த 2 போலீஸாக இருக்கட்டும், அந்த 2 கேரக்டராக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட நேமுமே தெரியல. அவங்க 2 பேருமே அந்த ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு அதில் 2 போலீஸில் ஒருத்தர் இருப்பாப்புல, ஒரு போவாப்புல போயிட்டு யார்ட்டையாவது வம்புழுக்கிறதா இருக்கட்டும், நம்மளே நார்மலாக ஒரு போலீஸ் ஒரு கெத்து திமுரு அதெல்லாம் ரொம்ப இதாக யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அந்த விஷயமே நமக்கு நிறைய நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இடையில அந்த 3 ரமேஷ் இருக்காரு, அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் என்னன்னா அந்த மனுஷன் இல்லை போலீஸுக்குன்னே அளவெடுத்து இந்த சந்தான காமெடியில் மாதிரி யாரை அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான்ற மாதிரி அந்த 3 ரமேஷ் கேரக்டரு அவரை அது பேசுகிறத விதமாக இருக்கட்டும். அவர் வச்சுட்டு என் பேர் என்ன தெரியுமா, நானும் முஸ்லீம் தான்டா அப்படிங்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி அவரோட ரோல் அது ஒரு பயங்கரமாக போய் அவரை பார்க்கலையே நமக்கே வந்து ஒரு கட்டத்தில் எஸ்கார்ட் லோட் பண்ண மாட்டோமே அப்படின்ற ஒரு டைலாக்கு. இந்த பக்கத்து அப்துல் ரவுஃப் யார் தெரியுமா, அதேமாதிரி நிறையா சீனுமே இருக்கட்டும். அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி போகிறதா இருக்கட்டும், ஒரு பஸ் அதுவுமே நோட்டீஸாக பார்த்துட்டோம்னா 90s காலகட்டத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ரூட்டு அந்த கண்டினியூஷன் எதுவும் மாறிடக்கூடாது. நல்லா நோட் பண்ணோன்னா வேலூர்லேருந்து திருச்சி போகும் பஸ்ஸு. வேலூர்லேருந்து திருச்சி போயிட்டு அவங்க அந்த 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 அக்யூஸ்ட்டை காணாமல் போயிடுறான். திரும்ப மறுபடியும் அவங்க தேடுறாங்க. திரும்ப வேலூர் மதுரை அதே வேறு பஸ்ஸு அந்த கண்டினியூஸாக இருக்கட்டும். திரும்ப மறுபடியும் அதுலேருந்து நமக்கு ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இறக்கி போகிறப்ப எங்கே பஸ்ஸு போகுது, திருச்சி வெங்காய மார்க்கெட்டு. அதுவுமே நமக்கு லாரி சீனு திருச்சி வெங்காய மார்க்கெட்டுங்கும் போது அதுவுமே ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது நமக்கு அந்த கண்டினியூஸ் எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிசிறு தட்டில் என்னடா என்னடா என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி திருச்சியிலேருந்து போகிறது. ஏன்னா திருச்சியிலேருந்து சிவகங்கை அதனால அது வந்திருக்கும்.
அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு மொத்தத்தில். இந்த 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 சீனாக இருக்கட்டும், நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி போகிறதா இருக்கட்டும், வந்துக்கு பெரும்பாலும் நல்லா இம்பேக்டான சீன்னா அவர் தான். 5 நிமிஷம் கூட வந்தால் எனக்கு தெரியல. அந்த மூணார் ரமேஷ் மிரட்டிட்டார். அவரோட சீனை பற்றி சொல்லியா அடுத்து சொல்லுங்க, நான் வரேன், பாட்டை பற்றி வரேன். ரைட்ரா, நீங்களே படத்தை சொல்லு. இப்போ வந்து படத்தில் பார்த்தது பிடிச்சது என்னென்னா, படமே வந்து ஒரு மாதிரி மூடே வந்து ரொம்ப சீரியஸாக இறக்கம் ஏற்றமாட போகுது. அந்த சீரியஸான படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, படத்தில் சில இடத்துல வந்து இந்த நமட்டு குசும்பு வச்சுருந்தானுங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சொன்ன மாதிரி அழுதுட்டு மேலே போய் அது இறந்தவங்க படுத்திருக்காங்க, போய் அப்படி விழுந்து இப்படி அழுதுட்டு தள்ளி விடுறாங்க. அப்போ அந்த கிளவி சொல்லும், போடா பால் குடிச்சிடாதடா அப்படி. அந்த சீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதே இதில் வந்து இந்த கோழி கொத்துற மாதிரி இது பண்ணாத சீரியஸான சீன் தான், ஆனால் அதில் இடையில நமட்டு குசு வச்சுருப்பாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி படத்தில். நம்ம யோசிக்க மாட்டோம் சீரியஸான இடத்துல, ஆனால் அந்த கேரக்டருக்கு அது சீரியஸ் கிடையாது. ஸோ அந்த ரிலீஜியனில் அந்த ரீஜியனில் ஒரு நமட்டு குசும்பு இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது என்னன்னா, இந்த படம் எப்படின்னா பேசிக்காகவே அக்ஷய்குமார், அதாவது லலித் சாரோட பையன் லான்ச் பண்ணணுங்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஸ்டோரி என்னவாக இருந்துடும், பெருசாக லான்ச்சில் லவ் ஸ்டோரியாக இருந்துரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி தான் எதிர்பார்த்து போனது. ஆனால் அதை தாண்டி கமல் சாரோட ரைட்டிங்கிறப்போ தான் இது வந்து ஒரு முழுமையான கமர்ஷியலோட வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னால இதை கமர்ஷியலாக எட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கமே. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், இது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கீழே வந்திருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே படி இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட அக்ஷய்க்காக பண்ண அவருக்காக அக்ஷய்க்காக பண்ணல, இந்த ஸ்டோரியை அவருக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் அதுதான். என்ன சொல்கிறது, எல்லாரோட இம்பேக்ட் ரோல் இருக்குல்ல, கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ரம் பிரபுவோடது, கலையரசியோடது, அக்ஷயோடது, வேறு மூணார் ரமேஷ் நான் சொன்ன மாதிரி சின்ன 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 இம்பாக்ட் ரோல்ஸ்லாம் எனக்கு வந்து உண்மையிலே வந்து கலையரசியோட அக்கா இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா வந்து என்னன்னா, நான் ஒரு குடிகாரன்ட்ட இருந்துட்டேன், நீ அந்த மாதிரி இந்த ஊர்க்காரன்ற இல்லை, உனக்கு பிடிச்சவனோட வாழு, அவன் நல்லவனா இருக்குன்ற பட்சத்தில் அவனோட இருக்குது இல்லை. இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க அக்கா பேக் பண்ணும்போது சர்டிஃபிகேட் எடுத்து வைப்பாங்க. படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது அதுலேயே இருக்குல்ல. சர்டிஃபிகேட்னா நான் பார்த்த விஷயத்தில் சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் எரிச்சிருவாங்க. இல்லை, இது நிறைய நடந்திருக்கு, நான் கேள்வி. சர்டிஃபிகேட்டை எரிச்சிருவாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் என்ன வேலை பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்கும்ல. அந்த அளவுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியன்றதையும் காட்டுச்சு. வேறு என்ன ரிலீஜியன் பற்றின இது இருக்குது. இந்த படம் தமிழ் சார் எழுதும்போது இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த ட்ரூ ஸ்டோரியில் வந்து ஹிந்துவான். ஆனால் ஸ்கிரிப்ட் படி இவங்க ஸ்க்ரீன் பிளே படி இவங்க தான் வந்து அவங்கள இஸ்லாமுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ரிலீஜியன் பிரேக்கும் நல்லா இருந்துச்சு. வச்சதுனால இன்னும் கொஞ்சம் கிளைகள் ஓப்பன் பண்ணிச்சு, இம்பேக்டாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் அவரே சொல்லும் போது இத்தனை வருஷம் பார்த்துட்டு வந்த சினிமாக்களில் முஸ்லீம்கள் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ணுன்ற மாதிரியான ஹேண்டில் பண்ண இன்னும் நல்லா இருந்துச்சு. அவர் கேட்பார்ல மூணார் ரமேஷ் வந்து, நம்ம பொதுவாகவே கன்னை லோட் பண்ண மாட்டோமே, ஏன் ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, சார் இப்படி முஸ்லீம் சார்னா அதுக்கு அப்படின்னு கேட்குறாருல, அந்த அதுக்குங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியா இருக்குல்ல. அரசியல் கேள்வி இல்லை அது. அந்த அதுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி தானே. இந்த மாதிரி படத்தில் நிறையா பிடிச்சிருந்துச்சு. நீதி கொடுக்காம இருக்க இன்னும் எத்தனையோ கேஸ் இருக்கு, வழக்கா தொடர்ந்து போயிட்டு இருக்க எத்தனையோ கேஸ் இருக்குன்றதையும், இன்னும் அரசியல் ஆழமானதெல்லாம் இன்னும் இருக்கு இந்த படத்துக்குள்ள. அந்த பீரியட் டிராமாவும் இன்னும் நிறையா இருந்துச்சு உள்ள. அந்த படத்தில் அவன் கடைசியாக சொல்லியிருப்பான், அந்த இது பண்ணி, அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும், நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நிம்மதி தரும் அப்படின்னு. அதைத்தான் அந்த ஆள் நடுவில் பண்ணியிருப்பான், அந்த முஸ்லீம் போலீஸ் அவர் சொல்லியிருப்பான். அவரோட இன்னொன்று விக்ரம் பிரபுவோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் பார்க்குறதே வந்து விக்ரம் பிரபு ஆட்டோவில் வருவார். யாருக்குன்னா அக்யூஸ்டுக்கு. குறைந்தபட்ச அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத அந்த நீ சொல்கிற மாதிரி கடைசி அந்த போர்ஷனில் காமிப்பாங்களா, குறைந்தபட்ச அதிகாரத்தை, அதாவது போலீஸ்க்கு இருக்க குறைந்தபட்ச அதிகாரத்தை வச்சு
நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுமோ நல்ல விஷயங்களை பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் விக்ரம் பிரபு கேரக்டருமே இருந்துச்சு. என்னென்னா வந்து அதை ஒரு கன்ஷாட் பண்ணியிருப்பார்ல, அது ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது கன்ஷாட் பண்ணியிருப்பார். அதை வந்து ஹியூமன் ரைட்ஸில் கேட்டு, அந்த ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் அங்கே வந்து கேட்பாங்க, அந்த ஆஃபீஸர் வந்து கேட்கும்போது நீங்கள் ஒரு கொலை பண்ணியிருக்கீங்கன்ற பதட்டமே இல்லாமல் பேசுகிறீங்களேன்றப்ப, அப்போ நாங்கள் சேர்த்தா பரவாயில்லையா, இல்லை அவனை என்ன தான் பண்ணணும், இதுக்கு முன்னாடி துரத்தி விட்டப்ப எங்களை தான் விசாரணை கூப்பிட்டீங்க, இப்போ அவனை பிடிக்கணும்னு நினச்சப்பையும் எங்களை தான் விசாரணை கூப்பிட்டீங்க, எங்களை வந்து கொல்றதுக்கு துணிஞ்ச ஒருத்தனை நாங்கள் எப்படி விட முடியுன்றது கேட்குற அந்த போலீஸ்கார் தான். அதே பிளாட்டில் பின்னாடி வந்து அந்த இன்னசென்ஸ்க்காக இத்தனை வருஷம் நீதி கிடைக்காம ஒரு பையனுக்காக அதை வாங்கி தரணும்னு நினச்சது ஒரு சைட் ஆஃப் அதிகாரத்தை நம்ம எந்த பக்கம் யூஸ் பண்ணணுன்றது. இன்னொன்று அவர் கேரக்டரைசேஷன் படி பார்த்தா, முன்னாடி கோர்ட் சீன் இருக்குல்ல, கோர்ட்லேருந்து இந்த பையனை கூட்டிகிட்டு போகணுங்கிறது இருக்குல்ல, அப்போ வந்து பார்க்கும்போது இந்த பையனை பார்த்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பத்திலாம் வராது. அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா ஜெயிலில் இருக்கவே என்ன பண்ணிருக்காங்க கடைசி வரைக்கும் வராது. அவனுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வரும். ஓகே, இவன் சொல்றது உண்மை அப்படிங்கிற நம்பிக்கை வரும். சிம்பத்தி கடைசி வரைக்கும் வராது. அவனுக்கு இது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ரியலைஸ் அதுக்கு முன்னாடி தான் ஒரு அடிவிட்டு வந்து நம்பலாமா வேணாமான்ற ஒரு அவனுக்கு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இவன் சொல்றது உண்மைதான், அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவான். அப்ப அவனும் கஷ்டத்துல இருக்கான், நம்மளால முடிஞ்ச அந்த ஹெல்ப்புங்கிறத தாண்டி அந்த ஜட்ஜுக்குள்ள போயிட்டான்ல, உள்ள போய் ஜட்ஜு இப்படி பார்த்துட்டு அவர் ஓகே ரியலைஸ் பண்ணிட்டு உனக்கு நான் அடுத்து ஹியரிங் இது பண்ணிடுறேன் இல்லாட்டி ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் அழுவான் பார்த்தீங்களா, அப்போ ஃபுல்லாக அவன் மேலே கண்ணீர் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ஓகே இது வரும், அது பேர் என்ன நீ சொன்ன அனுதாபம். அதுக்கப்புறம் தான் அந்த அனுதாபம் வரும். அப்புறம் தான் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்காக இருந்துட்டு அந்த அவன் இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச அடுத்த ஹியரிங்கில் தான் உள்ள இறங்கி அவனுக்கு இவன் லாயர் வச்சு இது பண்ணுவான். நான் ஏன் அந்த கோர்ட் சீனை சொன்னேன்னா 302 பார்த்துருப்பேன்னு சொன்னார். அந்த இதில் பார்த்துருப்பான், அந்த என்ன சொல்கிறது, அந்த போஸ்ட் கார்டில் பார்த்துருப்பாங்க 302. ஏன்னா போலீஸ்காரனா போகும்போது அவருக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, இவனை கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு இது இருக்குன்றனால ஒரு கோர்ட்லேருந்து 5 வருஷம் கைதியாக இருக்கான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், கொலை பண்ணியிருக்கான், அவன்கிட்ட நம்ம என்னத்தை இது பண்ணுறதுன்றனால அவன் பாதனையுமே திட்டுவார், என்னடா முறைக்கிறன்ற மாதிரி பேசுவார். அந்த ஒரு என்னது அந்த ஒரு தோனி இருக்கும் அவர்கிட்ட, ஜட்ஜிங் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்தில் மாறணுங்கிறது தான், அந்த குறைஞ்சி வச்ச அதிகாரம் எப்படி பயன்படுத்தணுங்கிறத மாற்றணுங்கிறது. அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, தமிழ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸாக இருந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். ஏன்னா டானாக்காரன் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் போலீஸாக இருந்தனாலேயே என்னவோ நிறைய டீட்டெயில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர் எப்படி செக் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த அதாவது அப்துல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்து இது செக் பண்ணுவாங்க, முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து பாத்ரூம்ல எல்லாம் ஏறி செக் பண்ணுவாங்க. பாட்டில்ஸ் இருக்கும் பாத்ரூம்ல, ஆக்ஸா பிளேட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்ரூம்ல டோர் லாக் பண்ணாம உள்ள எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சு, டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. ஒருவேளை அவரு போலீஸா இருக்கனால இன்னுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும்னு தெரிஞ்சு, அதனால நல்லா இருந்துச்சு. இப்போது ஒரு சீனில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கன்னியாகுமரி அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு, அதுவுமே எனக்கு விஷயம் புதுசாக இருந்துச்சு. அதுவுமே இப்படிலாம் பண்ணுறாங்களா? டீட்டெயில்ஸ் நிறைய படங்கள்ல நான் பார்த்தது இல்லை. பேசிக்காவே அந்த பாஸ்போர்ட் அந்த படத்துல அப்படிதான் அட்ரஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே, பாஸ்போர்ட்னு சொல்லி தான் அவர் போறாப்ல. அப்பயுமே அந்த நமக்கு அந்த மாதிரி போலீஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காட்டுறாங்கல்ல அந்த இடத்துல. இப்போ ஒரு விக்ரம் பிரபு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறத தாண்டி அவன் போட்டும் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அதுவுமே பாருங்களேன், அது ரொம்ப நெருடலாக இருந்துச்சு, நெருக்கமாக. நம்ம போலீஸை பார்க்குறோம், நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிசி இவங்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு ரஃப் அண்ட் டஃபாக இருக்காங்க, என்னடா அப்படி தான் நம்ம கேட்குறோம். அவங்களுக்குள்ளேயே ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்குன்றது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நேச்சராக அந்த டஃப்னஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் வேரியேஷன் பண்ணதான் வந்து விக்ரம் பிரபுவோட கேரக்டர். ஏன்னா அந்த அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி கன்னியாகுமரி போகணும் அம்மா பார்க்கணும்னு சொல்றப்போ யாருமே வந்து அந்த இதை காமிக்க மாட்டாங்கல்ல, யாருமே வந்து அந்த இதை காமிக்க மாட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து இவரோட ஆர்க் கிரியேட் ஆயிருச்சு. இவன் பக்கம் நாயா இருந்துச்சுன்னா நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த எஸ்கர்ட்டுக்கு நான் போக கூட துணிவேன்றதான் விக்ரம் பிரபுவோட கேரக்டர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது விக்ரம் பிரபுவோட கேரக்டரே வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை முதல்ல வந்து அவர் தான் சுடுவார். சுட்டதுக்கப்புறம் அவர் காப்பாற்றுறதுனா அந்த கூட 2 ஃப்ரெண்ட்ஸு எவனா வெட்டி இருந்தால் இவனுக்கு உயிர் போயிருக்கும்ல. கூட அந்த ஃபஸ்ட்டு இதில் ஷூட் பண்ணுற அந்த சமயத்தில் வெட்டி இருந்தால் இவனுக்கு உயிர் போயிருக்கலான்னு ஃபஸ்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக அனுப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இப்போ இந்த கடைசி இது வந்துடும்ல, ஒன்று அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த என்கொயரிக்கு போகணும், இல்லாட்டி இவனை பார்க்க போகணும். அப்படிங்கும்போது அந்த என்கொயரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். ஃப்ரெண்ட்ஸை அங்கேயும் நம்ம கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் 3வது இந்த கேட் பாஸ் போடுறது, அதாவது தன்னை சுற்றி அரௌண்ட் இருக்கவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த
2 பேர் வந்து கேட்பாங்க, சார் உங்கள் கூட வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. அவன் எல்லா இடத்துலையும் பொறுத்துக்குவான். தண்ணி அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அமைதியாக இருப்பான், இவன் அங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் அமைதியாக இருப்பான். அங்கே போய் சண்டை போடும் போதும் சண்டைக்கு நடுவில் தான் திட்டுவானே தவிர சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டான். அந்த டிரைவர் கூட பஞ்சாயத்து நடக்கும்போது இவனை அடிச்சுட்டு டிரைவர் தள்ளுடா அப்படின்னு தான் இருப்பான். ஸோ கூட இருக்கவங்களாம் இவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அந்த இது ஃபுல்லாகவே. அந்த மாதிரி தான் அவனோட. எனக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நான் படத்தோட கனெக்ட் ஆகிட்ட ஒரு மாதிரி பாதியிலேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் படத்தோட கனெக்ட் ஆகிட்டேன். எனக்கு அவனோட ஆக்டிங் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு இது செகண்ட் படம் அவருக்கு. மாஸ்டர்லேயே அவர் நடிச்சிருப்பார். அவர் அந்த அர்ஜுன் தாஸோட யங்கர் வெர்ஷனா அவர் வந்து இல்லை அதில் வந்து கூட நடிச்சிருப்பார். அவரோட ஆக்டிங் புதுசாக ரொம்ப புது ஆக்டிங் மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைலாக் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் அந்த சீன் நடக்கும்ல, அது என்ன இப்போ இந்த சீன் அதான் அந்த அவங்க போய் போலீஸ் உள்ள ஜட்ஜிட்ட போய் பேசுவாங்களே உள்ள ரூமில் போய், அந்த சீன்லாம் பார்க்கும்போது நான் எனக்கே என்ன அறியாமையே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கெஞ்சும் போது எனக்கே தண்ணி வந்துருச்சு அந்த இதில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கு கிடச்சிரும், அடுத்த வாய்தாலாம் இவங்களுக்கு வந்து விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்பிக்கையில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க அந்த விக்ரம் பிரபுனால அந்த கேஸு நடந்த பிரச்சனைனால அவங்களால வர முடியாதுங்கிறனால அவன் அங்கே இருப்பான். இவங்க வேறு ஸ்கர்ட்டை போட்டு தாட்டி விடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி இவங்க போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் எப்படியும் இவனை விடமாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து அந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போவே 2 கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை போடுவாங்க, அந்த சீனை காட்டுவாங்க அந்த புண்ணகனை. அப்போ தான் எனக்கே ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படின்னு அது வரைக்கும் அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனில். மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க அந்த விசாரணைக்கு கூப்பிட்டு போவாங்க. விசாரணைக்கு இவங்களை 3 பேரை ஏன் சுட்டிங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் நக்கலாக கேட்பாப்புல, என்னன்னா 100 மீட்டரில் ஓடினதா சொல்கிறீங்க, அவங்க போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கலையா? 100 மீட்டரில் ஓடுனது பிரச்சனை இல்லை, ஆட்டோவில் ஏற பார்த்தான், அதனால தான் நான் சுட்டேன், அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கலன்னா நான் அந்த நல்லா இருந்துச்சு. அந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த விடுதலையிலுமே வந்திருப்பார் அவர் எப்படின்னா அந்த காப்பாற்றி ஒரு வாத்தியாரோட ஒரு டீம் வந்து போலீஸாகவே வந்திருப்பார் விடுதலையில். அந்த சீன் அவரை பற்றி யாரும் அதிகமாக சொல்லாத, அவருமே மிரட்டியிருப்பார். அதில் அவருமே வச்சுட்டு எதையாவது பண்ணி என் உயிரை வாங்குறதுக்குனே வரீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த தொப்பையோட அந்த சீனியர் அந்த இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்குமே அது ஒரு இதுவே ஒட்டலை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலை. அதுவுமே அவரோட இதுவுமே நமக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவர் சொல்லும் போதுமே கடைசி அவன் சொல்லுவார், என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். என்ன பயப்படாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னு அவர் சுடதானே செய்யணும் அப்படின்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னே எல்லாம் சிரிச்சிருப்போம். எல்லாம் பண்ணோன்னே அந்த சீன் அவரோட என்ன சுட தானே. அதே மாதிரி அந்த இதுவுமே அவரோட சீனுமே நல்லா இருந்துச்சு. அவர் மேலே இருக்கிற திட்டு வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் போலீஸில் நமக்கு நார்மலாகவே எல்லா இதுலேயுமே நடக்க தான் செய்யும். இருந்தாலும் போலீஸோ அவங்களோட இதுன்னு பார்க்கும்போது ஹையர் அஃபீஷியல் ரொம்ப நார்மலாகவே அவங்கள அப்படி தான் திட்டுவாங்க. அதையுமே அவர்கிட்ட அவங்க அந்த மேலதிகாரி அவர் திட்டுறதா இருக்கட்டும், அவர் வந்து என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லணும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அதுவுமே நமக்கு எல்லாமே நமக்கு அந்த படத்துக்குள்ளே போன முடியும் நமக்கு இவ்வளோ இருக்க மனப்பாடமே நமக்கு ஆகுது அந்த படத்துக்குள்ளே போனதுனால தான் நமக்கு இந்த அளவு. இப்போ அடுத்து மியூசிக்கு அதை பற்றி சொல்லணும்ல, ஜஸ்டின் பிரபாகரன் அவர் இப்போ பண்ணையாரும் பத்மினி தான் எனக்காக பிறந்த எனதலையே அப்படின்ற அந்த பாட்டு இப்போ வரை எல்லாரும் பாட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம்னு வந்தோம்னா நம்ம அந்த நீலோத்தியை சொல்லணும். நீலோத்தி பார்த்தோம்னாலுமே இப்போது ஜஸ்டின் பிரபாகரனை பற்றி சொல்லலை, அந்த பாட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. 2 பேர் ஃபேமாக தான் சொல்கிறாங்க. அவருக்கு ஜஸ்டின் பிரபாகரன் நம்ம சொல்லணும். அடியே அழகாக இருக்கட்டும், அவர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பார். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த பாட்டெலாம் ஜஸ்டின் பிரபாகரன் சொல்லும்போது இந்த அடியே அழகே, இந்த நமக்கு எனக்காக பிறந்தாயே, பண்ணையார் பத்திரிலாம் நமக்கு சொல்லணும்னு அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். அது ஒரு வேறு ட்ராக்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த பாட்டை எழுதினவராக இருக்கட்டும் சாரதி, கவிஞர் சாரதி அவர் பேர். அவர் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு படம் நமக்கு யுவன் மியூசிக்கல், அது வந்து இந்த ஃபேமஸாக நானும் பிரபுன்னு சீனில் அவர் முட்டையெல்லாம் தொட்டிட்டு போவாங்க அந்த சீன். அந்த குண்டன் இவனுமே பாட்டு பாடியிருக்காரு. இல்லை அந்த சீனியர் அன்புள்ள சந்தியான்னு பாட்டு வரும், அதில் இவர் ஓ செல்லா அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அதுலேயுமே நமக்கு நிறையா சீன் குதித்தேனே குசியா நம்ம வைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஆமாலாம் என்ன அந்த லவ் ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லும் போது அது அந்த வேறு ட்ராக்கு. இப்போ அதுக்கப்புறம் இவர் ஒரு கம்பேக்குன்ற மாதிரி இந்த நீலோத்தி பாட்டு,
அவங்க 2 பேரும் அந்த ஃபேமாக இருக்கட்டும், ஒவ்வொரு வரியை பற்றி சொல்லணும். வரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே இப்போ அவங்க பார்த்துக்கிட்டோமா என்ன படித்த சாமி கேட்காத படைச்ச சாமி, அதான் அந்த மாதிரி தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் மிரட்டி விட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு சாங்குமே அவரை பற்றியும் சொல்லணும். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா கேஸ்டிங். எனக்கு இந்த கேஸ்டிங் ஒத்து போகலைன்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்டே அங்கே இல்லை. எல்லா கேஸ்டிங்குமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர்ஸ் தனித்தனியாக ரைட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஆட் ஃபீலிங் என்னென்னா, அவர் நல்லா எழுதியிருக்காரு, அவர் சூப்பரான கதை வச்சுக்கிறார், டீட்டெயிலிங்ஸ் பக்காவாக இருந்துச்சு. அந்த கமர்ஷியல்ன்றது அவரை இழுத்துருச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு திங்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நீ ஸ்டார்டிங்கில் அவர் எழுதி வச்சிருக்க கதையில் இப்படி ஏற்றி இறக்க வேண்டியது கமர்ஷியல் கொடுக்கும்போது அதுக்காக வேண்டிய அந்த கதைகள் பெண்டாச்சோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு. மியூசிக்கில் நீலோத்தி சாங் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நான் எல்லா லிரிக்கையுமே நோட் பண்ணுவேன். எனக்கு அந்த லிரிக் சூப்பராக, நீலோத்தின்ற வார்த்தை நல்லா இருந்துச்சு. பையன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, பொண்ணு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. கூட நடிக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸில் குறைச்சலான பர்ஃபார்மன்ஸ் யாருமே இல்லை, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கேரக்டர்ஸில் ரைட்டருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான கிளாப்ஸ். இதில் ஆடாக ஃபீல் ஆகுறது, ஆடா மீன்ஸ் சாச்சா இருக்காது அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கறது ஹீரோ. யாருன்னா நம்ம அக்ஷய் இல்லை, விக்ரம் பிரபு. நீங்கள் நடக்கிற ஸ்டோரிஸை வெளியிலேருந்து பார்க்குற ஒரு நேரேட்டர் மாதிரி, நேரேட்டர் தான் அந்த விக்ரம் தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் நினைக்காதுன்னு நினைக்கிறேன் மீன்ஸ் நான் ஒரு தலையாக சொல்லலை. இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்க இப்படி பண்ணியிருந்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரியான கேரக்டரோ. இப்போ நேரேட்டரால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அந்த பையனுக்கு இப்படி ஒன்று வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அப்படி ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஹீரோ பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரியான மேபி சொல்ல முடியாது. அந்த கோர்ட்டு கூப்பிட்டு போன ஆள் தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். ஓகே, நான் இப்படி பண்ணிட்டு இப்படி கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரியான இவர் கேட்க முடியாத கேள்விகளை கேட்ட கேரக்டர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. டீட்டெயிலிங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஏரியாவோட டீட்டெயிலிங்ஸாக இருக்கட்டும், அந்த பீரியடிக்கான அந்த டைமோட கேசட்லையுமே சொல்லணும்னாலுமே அந்த டிவி வாடகைக்கு எடுக்கிறது அதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். நான் பார்த்தது இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துட்டாலும் ஒரு கல்யாணம் வாடகைக்கு எடுத்துருக்கோம், நாங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கோம். அப்படியா? இல்லை, நான் அது மாதிரி எடுக்கலை. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கல்யாணம், ஒரு திருவிழா, ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே படத்தை எடுத்துட்டு வந்து தான் போடுவாங்க. அந்த டிவி வாடகைக்கு எடுக்கிற இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுத்துட்டு அம்மா எனக்கு தெரியல, ஆனால் சொல்லியிருக்காங்க, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ அப்படின்றது அந்த இடத்துல நடந்த திங்ஸ் மட்டும், லைக் இந்த மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு போனது அந்த மாதிரியானதாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா மற்ற திங்ஸ் இருக்குல்ல, ஒரு போலீஸ், அவர் பேர் என்ன, ரமேஷா அவர் வந்த சிச்சுவேஷன், அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு இதுதான். அந்த மாதிரியான திங்ஸ் வச்சது. அது என்ன சொல்கிறது, தேவைப்பட்ட ஒரு அரசியலோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது மஸ்ட். இது நோட் பண்ணானே எனக்கு புரியல. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பின்னாடி எப்பயுமே மோஸ்ட்டாக அந்த அம்பேத்கரோட ஃபோட்டோ இருக்கும், காந்தி ஃபோட்டோ இருக்கும். ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அம்பேத்கரும் நேதாஜி ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. இருக்குமே இல்லை சொல்கிறேன், பர்டிகுலராக அது இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஸ்டார்டிங்கில் விக்ரம் பிரபு ஒரு என்கவுண்டரில் ஆரம்பிக்கிறோம். திடீர்னு ஒரு இடத்துல அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி போச்சு. அது மேபி நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆடாப்பட்டுச்சு. ஒருவேளை இவர் ஸ்டார்டிங்கில் இவர் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் படமே ஸ்டார்ட் ஆகிருக்குமோ, அந்த சீன் எதுவும் கட் ஆகிருக்குமோன்ற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது ஆனால் எனக்கு தோணுச்சு, அதுவும் தோணுச்சு. ஆனால் நம்ம அப்படி வச்சுருந்தோம்னா, அவர் நடந்து வர மாதிரி ஸ்டார்டிங்கில் நடந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அவர் ஆட்டோவில் இறங்கி இப்படி அப்படின்னு போயிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த மாதிரி தான் முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அது யோசிச்சு பார்க்கும்போது இவர் இப்போ திடீர்னு ஒரு இடத்துல வச்சனால அது ரொம்ப ஆடான ஒரு ஜம்பாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பெரிய டக்குன்ற மாதிரியான ஒரு ஜம்ப் இருந்துச்சு அங்கே. அந்த ஜம்ப்பு வியர்டாக இருந்துச்சு எனக்கு, ஃபீல் வியர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட வர்ற ஒரு போலீஸோட கேரக்டர், அந்த கேரக்டரை நம்ம பார்க்க என்ன தோணுச்சுன்னா, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ், நமக்கு இருக்கிற அதே பிஹேவியர் அவங்களுக்கு இருக்கும்.
உனக்கு ஒரு நல்ல போலீஸ் இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் இருப்பான், ஒரு வியர்டான ஆள் இருக்கும்போது வியர்டான ஆள் இருப்பான், ஒரு தோரணையோட இருக்க உன் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஒரு தோரணையோட ஒரு போலீஸ்காரர் இருப்பான், கண்டிப்பாக சம்மந்தம் இல்லாமல் உரண்டை இழுக்கிற உன் ஃப்ரெண்ட் இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் உரண்டை இருக்கிற ஒரு போலீஸ் இருப்பான். என்ன சொல்கிறது, தம்மா பிடிச்சி இழுக்கிற அந்த சீன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னொன்று என்ன இருக்குன்னா, நீ சொல்கிற மாதிரி அந்த ஹியூமன்ஸோட சேர்த்து அதிகாரத்துமுறை ஒன்று இருக்கும். அந்த அதிகாரம்ன்றது வந்து என்ன சொல்கிறது, என்னால் முடியும். அதிகாரம்ன்றது வந்து சாதாரண ஒரு மனுஷனை ட்விஸ்ட் பண்ணும், ஒரு ராஜாவை ட்விஸ்ட் பண்ணும், ஒரு எம்எல்ஏவை ட்விஸ்ட் பண்ணும், ஒரு சிஎம்ஐ ட்விஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி அதிகாரம்னு வர்றப்ப வாத்தியாரை ட்விஸ்ட் பண்ணும். அதிகாரம் வர்ற ஒரு சாதாரண மனுஷன் ட்விஸ்ட் தான் பண்ணும். அந்த ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் இருக்கிறவன் இந்த ஒரு நல்ல போலீஸாகவும் இப்படி வரலாம். ஏன்னா நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி, அவர் பேர் என்ன, ரமேஷ், அந்த அவர் பண்ணியிருந்த கேரக்டரில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ளே வந்தது யார் ராணி அப்படின்னு கேட்குறாரு. சக மனுஷனை மதிக்கிற ஒரு இது இல்லைன்னாலும் அவர்கிட்ட நல்ல விஷயம் இருக்குது, ஆனாலும் அவருக்கும் அந்த தோரணை இருக்குது. சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான். நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களை நம்ம மேலே வச்சு பார்க்கும்போது தான் இப்படியும் போலீஸான்னு யோசிப்போம். சாதாரண மனுஷனாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், அவங்களால நல்லது பண்ண முடியாமல் இருப்பாங்க, நல்லது பண்ண முடியாத நேரத்தில் நல்லது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கும். அது அந்த கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து கிளியரான மாதிரி இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அது கிளியரான. அதே மாதிரி என்ன காமெடின்னா, படம் ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து படத்தை லைவாக பார்க்க முடியல. லைவாக மீன்ஸ் ஓகே, படத்தோட என்னால் ட்ராவல் பண்ண முடியல. எனக்கு வந்து மைண்ட் எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அடுத்த சீனை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த பொண்ணு வந்து அப்பாவை கொண்டுட்டாங்க, இந்த பொண்ணுகிட்ட அவன் பேசலை, ஓகே அந்த பொண்ணு என்ன ஒன்றும் செட்டிங் பண்ணி அவனை போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். அந்த மாதிரியான திங்ஸ் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த பையன் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு, அவன் த்ரில்ல எந்திரிச்சு போயிட்டு சுற்றி முற்றி எஸ்கேப் ஆகிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே இவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், அப்போ வந்து இவனை போட ஒரு டீம் தேடிட்டு இருக்கு, இவன் எஸ்கேப் ஆக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான நானாக ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டே இருந்தேன். என் கூட வந்தவனுக்கு படம் பார்க்கவே முடியல. நான் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தேன், அவனோட பெர்ஸ்பெக்டிவும் மாறிடுச்சு. ஓ இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம கொண்டு வரது எந்த ஏரியா எந்த பீரியடுன்னு யோசிக்க. அப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துக்குமா தெரியாது. கண்டிப்பாக அந்த பக்கம் என்ன மிஞ்சி போனால் 10 மாதம் சம்மந்தம் அப்படின்றத வச்சோடனே அந்த பக்கம் ஜம்ப் ஆகிறது தான், சிம்பிள் தான். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்க பீப்புள்ஸ் யாருன்னா அந்த ஊர் மக்களில் அந்த அக்காவோட ஹஸ்பண்டோட கூட இருக்கவங்க, ஒருத்தன் இப்படி சொல்லுவான், ஒருத்தன் அப்படி சொல்லுவான், ஏய் அவன் நம்ம ஊருக்காரன்டா அப்படின்னோடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன். அந்த சண்டை நடக்கும் போதும் இவனுக்கு 2 பேர் தான் சண்டை போடுவானுங்க. அவனுக்கு 2 பேர் மற்ற கூட்டம் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கும், பட் விலக்கி தான் விடும். இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவுமே முறைச்சிக்கிட்டு நிற்பாரு, பட் விலக்கி தான் விடுவார். அவரு வந்து ஒரு டைம்ல வந்து கோவப்பட்டு அடிச்சதுக்கு வந்து பொண்ணு லவ் பண்றா, இவன் வந்து பொண்ணு லவ் பண்றாங்கிற அந்த இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த, ஏன்னா நம்ம சாதாரண மனுஷர்களை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிரிவினை, ஏதோ ஒரு மதமோ ஒரு கேஸ்டோ அப்படின்ற பிரிவினைன்ற போது மாறக்கூடிய மனிதர்களையும் பார்க்குறோம். அவன் நார்மலாக தான் இருப்பான், நீ சாப்பிட்டு கொடுத்தானா சாப்பிட்ருவான், ஆனால் அது பின்னாடி வந்து உன் கூடயே வருன்றப்போ அவன் யோசிப்பான். அந்த மாதிரியான கொஞ்சம் என்ன சொல்கிறது, திடீர்னு கிரே ஷேட்லேருந்து ஜம்ப் அடிக்கக்கூடிய மனிதர்களை நேரில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது இந்த படத்தில் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி டீட்டெயிலிங்ஸ் ரொம்ப இருந்தப்போ கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்துருந்துச்சுன்னா எங்கேயோ இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி அவங்க அம்மா கேரக்டர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மாதிரி என்னடா அப்துல் அப்படின்ற மாதிரி, என்னடா அந்த ஊர் ஸ்லாங்னு சொல்கிறேன், இவங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நெருடலாக போயிட்டு இருக்கும் போதுமே அவர் அவங்க அப்பா முஸ்லீமா, அதை அவங்க சொல்கிற விதமாக இருக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கொண்டு வந்துருக்காரா, இங்கே வந்து பண்ணியிருக்காரா, இன்னும் ஒரு மலையாளம், அதான் அந்த வாய்ஸ் அப்படி இருக்குது. அவங்க மலையாளத்தையுமே நிறைய படம் நடிச்சிருக்காங்க, எனக்கு படம் ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர், அது அவங்களோட. அப்படிங்கும்போது அவங்களோட கேரக்டருமே அந்த ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுறதா இருக்கட்டும், அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும், அவங்க அப்பா அவங்க எப்பவுமே என்ன இறந்துட்டாரே அப்படின்றது இருக்காது. அப்பாவும் அவங்களும் இருந்த அந்த லவ் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். உங்கள் அப்பா என்னை பார்க்க தானே வந்திருப்பாரு அப்படின்றப்போ அவங்க வந்து அவர் இல்லைன்றதை யோசிக்கல, அவங்க இருந்ததை யோசிக்கிறாங்க. அந்த ஒரு பேஸ்லேயே போகிறதுனால அது அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக அவங்க அப்பா பார்க்குறக்கு ஒடியான்ட்டாருன்னு அந்த ஜாமான் வாங்க வர கேரக்டருமே அந்த இடத்துல அவங்களும் சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு அப்படியே போகிறாங்கம்மா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ட்டு. இப்படி போட்டோ உனக்கு குறையுது எலி வராமல் அப்படிங்கிறப்ப உங்கள் அப்பா என்னை பார்க்குற கேரிக்கு வச்சு வந்தாரா.
அப்புறமே அவங்க போயிட்டு சண்டை நீ முதல்ல எதுக்கு அங்கே போனோன்னா அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒரு பிளிங்க் அடிக்கும். அந்த சீனுமே டீட்டெயிலிங், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து நீ எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்த அப்படின்னு அது பிடுங்க மயிரை பிடுங்க அதை சொன்னாங்கப்பா, என்ன எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க கேட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அக்காவோட ஹஸ்பண்டை நம்ம என்ன திட்ட முடியாதுன்னு நினச்சோமோ அதை இவங்க வந்து திட்டுட்டு எங்கள் பக்கத்துலலாம் அங்கே பார்க்கும்போது தேட்டர்லாம் பக்கத்துலேயே ஒரு அம்மா உட்காந்துருக்கு. ஒரு அம்மா உட்காந்துட்டு நம்ம என்ன சொல்ல அந்த அம்மா சொல்கிறது இவங்களோட ஸ்லாங்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போடவங்க அப்படித்தான் அப்படின்னு ஆள் இல்லைன்னா அடிப்பியா அப்படின்ற மாதிரி 2-3 வார்த்தை நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரியே கேட்பாங்க ஒரு சில ஒருத்தர். அது கூட அந்த சீனுமே இருக்கட்டும், நம்மளால் அவனை கேட்க முடியலையே அப்படிங்கிற நம்ம ஆடியன்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டரை வச்சு விட்டு அவங்க ஒரு நறுக்கு 4 வார்த்தை கேட்கும்போது நமக்குமே அது உணர்வாக இருந்துச்சு. நம்மளோட இடத்துல இருந்து கேட்குற மாதிரி இருக்க மாதிரி அந்த ஒரு சீன் இருந்துச்சு. ஒரு பொறுப்பில்லாத மனிதனோட கோபமும் அவனுக்கு லாஜிக்கலாக வைக்க முடியாத ஒரு ஆதங்கத்தை வந்து வேற மாதிரி திருப்பி விடுவான்றதை அந்த அக்கா ஹஸ்பண்டை பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்படின்னா அவனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஓகே தங்கச்சி அடிப்போம், தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணுறான்னு ட்விஸ்ட்டை மாற்றுவோம், என்னால் இது முடியல, ஓகே நான் இதுக்கு தான் பண்ணுறேன்னு வேறு எதையாவது ஒன்று பண்ணு, அது வரலையா நீ ரிலீஜியன் எடுத்துகிட்டு வா. அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான பேக்வேர்டாக இருக்கிற ஒரு ஆள், குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து அது நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஆமாம், இன்னும் அவரை மறக்க முடியல. அந்த 6 அடி உருவம் 6 இருப்பார். தர்மபுரியிலேயும் ஒரு தம்பியாக வந்திருப்பார் அந்த கேரக்டர். அதுலேயுமே இருக்க மாதிரி இதுலேயுமே அந்த சீனை பார்த்துட்டுனா அந்த பையன் அந்த கேசட் எடுத்துகிட்டு போவான், மற்றவங்கலாம் சும்மா இருப்பாங்க, வேணும்னே உரண்டை இழுக்கிறது, படத்தை போடு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது போட்டு அவனை போட்டு அடிக்க போகிறதா இருக்கட்டும், அவனை போட்டு வம்புழுக்கிறதா இருக்கட்டும், அது நமக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த இதுவுமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நான் பேசிக்கலாக லோக்கலில் நிறைய பார்த்துருக்கேன். என்ன ஆகும்னா அவங்களுக்கு பவர் இருக்காது, ஆனால் இருக்கிற பவரை வச்சு அவனுக்கு கீழே இருக்கவனா நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு கேரக்டர். அது ரொம்ப லேக் ஆஃப் கைண்ட்னஸ் இருக்க எல்லா கேரக்டருமே அதை பண்ணக்கூடிய கேரக்டர். இன்னைக்கு கூட ஒரு சண்டை பார்த்தவர்களே அந்த மாதிரி ஒரு நண்பர் பார்த்தோம். இப்போ ஏன்னா ஒரு மனுஷன் கூட இருக்கவனை கைண்டாக பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க ஒரு ஹோட்டல் சர்வர்கிட்டையோ இல்லை அவனுக்கு பவர்லையோ இல்லை பணத்துலையோ கீழே இருக்கவங்கள்ட்ட கைண்டாக நடக்கலைன்னா அது வந்து அவனோட அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஊனம். அது ரொம்ப தப்பு. எப்பயுமே அவரோட கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே அந்த ஒரு சீன் வரும், என் ஃப்ரெண்டு தான் லாயராக இருக்கான், அவனை வச்சா உனைய படத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அந்த போலீஸ் சீனில் அவன் போய் சரண்டர் ஆனதுக்கப்புறம் என்னடா நீ அவனை பிடிச்சி உள்ளே வச்சிருக்க, என்னடா நீ நம்ம ஊருக்காரன் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பயுமே நமக்கு அந்த இடத்துல தெரியும் எவனாவது ஒருத்தர் அந்த மாதிரி கேரக்டர் எல்லா இடத்துலையும் இருப்பான், அவனுக்கு அது உறுத்தி இருக்கும். நமக்கு அவன் உறுத்தி இருந்தா இல்லைன்ற அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். அதை அப்படிங்கும்போது அவன் ஃப்ரெண்டை ஒருத்தர் லாயராக இருக்கான், நீ என்ன பண்ணுற, எல்லா இடத்துலையும் எவனையாவது போட்டு இழுத்து போட்டுட்டு தான் இருக்கு, யாரையாவது இழுத்து போட்டுட்டு இருக்க, அந்த லாயரை போட்டு இழுத்து போடுறதா இருக்கட்டும், அந்த போலீஸ் அதுவுமே அவன் ஃப்ரெண்டாக தான் காட்டுற மாதிரி இருக்கட்டும். 2-3 பேர் உன் கூட இருக்கவங்கலாம் அப்படி இருக்காங்க, பண்ண முடியல அவன் நீ அதவே சொல்ற அந்த மாதிரி. அதுலயும் அந்த இடத்துல வந்து அவன் கத்திட்டு இருப்பான்ல, வெளியே வந்து கத்துவானுங்க போலீஸ் வந்து, நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று கத்துனா அப்படியே ஆஃப் ஆகி போயிடுவான். அந்த இதுவும் அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி பிடிச்ச ஃப்ரேம்னு சொல்லும்போது அந்த எல்லாரும் சொல்கிறது தான், அந்த ஒரு இஸ்லாமியனாக இருக்க நமாஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு என்ன சொல்கிறது, கடவுள் பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் பின்னாடி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் அந்த ஃப்ரேம் சொல்லுவாங்க. எனக்கு அதை விட பாதிச்சது வந்து அழுதுட்டு வருவார்ல, அதாவது அப்துல் அழுதுகிட்டும் அப்துல்லும் கலையரசியும் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு வரும்போது வந்து அழுதுகிட்டு விக்ரம் பிரபுவோட மேலே சாஞ்சு அழுவாங்க. அதில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கண்ணீர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்த ஒரு இது. எனக்கு அந்த தொழுகிறது அந்த சீன் வந்து வாவ் அப்படின்னு இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு நார்மலான ஃப்ரேமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சு தான் இவங்களுக்கு ஒற்றுமையாக சொல்லணுமோன்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஓ இப்படி வச்சு தான் இவனுக்கு எல்லாம் சிமிலர் அப்படின்னு சொல்லணுமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கிரியேட் பண்ணது இதை சொல்லி தான் ஆகணுன்றது. ஆனால் எனக்கு இது ஆர்கானிக்காக கிரியேட் ஆனது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கண்ணீர் வந்து அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அது அடுத்தடுத்த சீனில் அது வச்சிருந்தாங்க, அந்த கண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்னொன்று என்னன்னா அப்துலோட கேரக்டர் ஆர்க்கே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இன்னசென்ஸ். அவன் தெரியாமல் பண்ண கொலைக்காக தான் 5 வருஷம். எப்பவுமே அவன் வந்து பிரச்சனையில இருந்து
வெளியே வர்றது மீன்ஸ் பிரச்சனைக்கு உள்ளேயே போகாம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனை நம்பி அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டை இது பண்ணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு பையன், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துக்கிட்டு ஒரு கரெக்டா மைண்ட்ல வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு பையன். கலையரசி கேட்கும் போதும் ரிஃப்யூஸ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லுவான். அந்த காதல் தான் அவனை இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அந்த இன்னசென்ஸ் என்ன ஆகும்னா அவன் கலையரசிட்ட வந்து அதிகமா கட்டி பிடிச்சி பேச மாட்டான். கையை கொடுத்தா கூட ரொம்ப பயப்படுற ஒரு ஆளு. விக்ரம் பிரபு அடிக்கடி எப்போ பார்த்தாலுமே போய் கட்டி பிடிச்சுவான். அது வந்து இன்னும் எனக்கு கடைசியாக தான் கலையரசி போய் கட்டி பிடிப்பான். ஆனால் விக்ரம் பிரபுட்ட இருக்க அவனோட நெருக்கம் வந்து முதல்ல இருந்தே அந்த கேரக்டருக்கு 2 பேத்துக்கும் கொண்டு வந்திருப்பான். அந்த பையனோட கேரக்டரில் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியா தான் அந்த ஒரு சாதாரண மனுஷனோட நமக்கு வந்து நம்மளால் நம்ம ஒன்றுமே பண்ணிக்க முடியாது, யாராவது ஒருத்தவங்களோட உதவி வேணும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து இப்போது அவர் நினச்சா முடியும், இவர் நினச்சா முடியும், ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அவனோட வெளியில் வரும்போது ஒரு எமோஷன் சாதாரணமாக ஒருத்தனை விட்டு வெளியில் வர்றதில்லை நம்ம சாதாரண மக்கள்கிட்ட. அப்படி வெளியில் வரும்போது அது வந்து லாஜிக்கே பார்க்காது, ஒரு உணர்ச்சி வசம்னாங்கல்ல, அந்த உணர்ச்சி வசப்பட்டு தான் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கும். நான் போகணுன்னா ஓடிடுவேன், எனக்கு இப்போ இது நடக்குமான்னு தெரியாது, இப்போ நான் அழுது ஓடுனா கிடைக்குமா கிடைக்காது, ஆனாலும் நான் ஓடுவேன். எனக்கு அந்த என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு காட்ட மாட்டேன், காட்டும் போது இஷ்டத்துக்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை பண்ணும்போது தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க சீனு. ஆனால் அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனை ரெப்ரசன்ட் பண்ணிச்சு. இதான் சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். சரி, அதாவது மற்றவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த இதில் வாய்தா கிடச்சிரும், அந்த இதில் அடுத்து ஹியரிங் வந்துடும், அப்படி இப்படின்னு கிடச்சிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் அவன் நம்பிடுவான், ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ரிலீஸ் ஆக போகிறோம், இந்த டேட்டில் நம்ம ரிலீஸ் டேட்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அங்கே இவன் பேர் என்ன ஹீரோ பேர் விக்ரம் பிரபு இருக்க மாட்டார். அப்போ வந்து அவர் இருந்தால் நம்பிக்கையாக இருக்குங்கிற ஒரு இருக்கும், பட் ஆனால் இருக்க மாட்டார். போய் அங்கே வந்து கோர்ட்டில் இருக்கும் போது அவனோட நம்பிக்கை என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரிலீஸ் ஆயிடுவோம். அது அந்த இடத்துல உடையும் போது கத்திட்டு இருப்பான். அது வரைக்கும் அவன் பேசியிருக்க கூட மாட்டான், அவனுக்கு பேசுறதுக்கு உட்காந்து மனப்பாடம் பண்ணிருப்பான். அந்த இடத்துல அந்த டைம் உடையுதுங்கும் போது அவன் கத்த ஆரம்பிச்சு இப்படி விட்டுருங்க இல்லை இது சார் அப்படின்னு அந்த இடத்துல இதாகும். அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா அவன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயலாக் இருக்கும், அது எனக்கும் பொருந்தும். என்னன்னா ரொம்ப நாளாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும், இன்ட்ரோவர்ட்டு அவன் ஒரு இன்னசென்ஸ்ன்றப்போ அவன் கேரக்டருக்கும் சரி அந்த நாளுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சரி உனக்காக நீ தான் பேசியாகன்ற ஒரு டயலாக் இருக்கும். இங்கே உனக்காக யாரும் பேச மாட்டாங்க, உன்னோட குரல் நீ தான் உயர்த்தணும்னு அந்த விக்ரம் பிரபு சொல்லும் போது அது அந்த மாதிரியான பர்சனுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும், இல்லை நமக்காக பேச ஒருத்தர் முன்னாடி வரணுங்கிறது அவன் சொன்ன மாதிரி விக்ரம் பிரபு அன்னைக்கு வரலங்கிறப்பே அவன் உடஞ்சிருவான். ஏன்னா அது ஒரு கான்ஃபிடென்ட், விக்ரம் பிரபுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டோட அடையாளம் தான் நினைக்கிறேன், அவனோட நம்பிக்கையோட ஒரு அடையாளம். அதான் அவர் வந்து நேரேட்டர் அவரால் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், சரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு கற்பனை கதாபாத்திரம். கரெக்டாக பார்த்தோன்னா அவனுக்கு கூட ஒரு அம்மா இருப்பாங்க, அடுத்த கட்டமா காதலி, அதுக்கு அடுத்த கட்டமா ஜெயில் போனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு ஆள் இருப்பாரு, உள்ள அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க அவன்கிட்ட இது பண்ண டிக்டேட் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர். அடுத்ததா ஜெயிலுக்கு வெளியே வந்து விக்ரம் பிரபு இந்த மாதிரி அவனை வழி நடத்துறதுக்கு மட்டும்தான் அவன் ஆள் தேடுற மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்தில் உடையின்றதா அந்த டைலாக். அதை தாண்டி அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் பயம் இருந்துட்டு இருக்கும். அவன் அவங்க ஏரியா இந்த படம் வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஒரு இடத்துல பீட் ஏறுது இறங்குதுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஊருக்குள்ளே அவங்க கேஸ்ட் நினச்ச பயம், ஊரெல்லாம் அவங்க ஆளுங்க நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்துட்டும் ஒரு அவனை சுற்றி அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்கு போறக்கு ஒரு ஆள் தேவைப்படும், அது அவங்க அம்மாவாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இந்த பொண்ணா இருக்கும். அப்படி வந்து ஒரு டைம்ல வந்து அவருக்கு வந்து ஸ்டக் ஆகி நிற்கும் போது இவர் போலீஸ்க்கும் பயம் இருக்கும், அவருக்கு நம்பிக்கை யாரோ ஒரு கொடுக்கறக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து சரி நமக்கு வாய்தா கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பார். அந்த டைம் தாண்டி இவர் கிவ் அண்ட் டேக் பாலிசி, அதாவது கூட 2 போலீஸ் வந்து மிரட்டுவாங்க, இவர் வந்து சொல்லுவார் நீ தூங்கு அப்படிங்கிறத அந்த கை வழங்க இது போட்டு அவர் கேட்பார்ல சார் கொஞ்சம் விட்டுருங்க இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அந்த ஒரு இடத்துல வந்து இவன் ஓடி போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் சரி நான் உனக்கு நம்புறேன், நீ நம்பிக்கையை காப்பாற்றிடு, சரி சார் காப்பாற்றிடுறேன். அந்த டைம்ல அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆனதுக்கப்புறம் தான் இவனுக்கு நம்பிக்கை வரும். அந்த தூரத்தில் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும், இவர் போய் கூட்டிகிட்டு வருவோம்மா வா பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசுவாங்கல்ல, அந்த நம்பிக்கை ஆகும் போது தான் இவனுக்கு நம்பிக்கை வரும். ஓகே நம்ம இப்போ வெளியே வரணும்னா அது காரணம் இவர் இருக்கணும், இவர் இருந்தால் அந்த நம்பிக்கை அவருங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையும் போகும்போது அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நீ உனக்காக நீ பேசிக்கப்பா அப்படின்னு. அந்த இடத்துல அவன் கத்தி பேசி இல்லை ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் விக்ரம் பிரபு சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல, இவன் அந்த அப்துல் ரவுஃப் அந்த கேரக்டர் இருப்பாப்புல. அப்போ என்ன சொல்லுவார்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்றியா நீ அப்படின்னு கேட்பேன், நான் வாங்கி தரேன் சாப்பிடு அப்படின்னா டீ மட்டும் போதும் அப்படின்னு.
டீ மட்டும், இது என் ஃப்ரெண்டு சொன்னது, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படம் பார்க்கலாம். அவர் இதை நோட்டீஸ் பண்ணி சொன்னது என்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் டீ வேணும், டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு. சரி திரும்பி ஓகே, திரும்ப மறுபடியும் லாஸ்ட்டாக நம்ம வரோம், ஜட்ஜிட்ட போய் அழுது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அந்த ஜட்ஜிட்ட போய் ஜட்ஜு பார்க்க வைக்கிறதுக்கே அந்த டவாரியா அந்த கூட இருக்க ஆள்கிட்ட விக்ரம் பிரபு காசு கொடுப்பாரு. விக்ரம் பிரபு காசு கொடுத்துட்டு அந்த காசை வந்து அவர் டவாரி கையில் போயிடும். ஃபுல் கதையும் கேட்டுட்டு அவரே மனசு உடஞ்சி, என்னடா இப்படி ஒரு லவ்வாடா, இப்படா இப்படி இருக்காங்க இந்த பொண்ணு, இது 4 வருஷம் வந்துட்டு போகிறாங்களே, சரி கோர்ட்டும் தப்புன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அந்த கோர்ட் இப்படி இருக்குது, நானும் இது மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னது போக, அந்த காசை எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லும் போது கவாலி காசை எடுத்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு அந்த காசு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு அவர் டீ அவருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், பட் இருந்தாலும் வேணான்னு ஒரு பதட்டம், அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் அந்த இடத்துல வெளிப்படும். நம்மளாம் அந்த சட்னி சாம்பார் வெறும் இட்லி எடுத்துட்டு நானே தோசை போயிட்டு கடைசி 2 பாட்டு இருக்கும், அடே கேட்கலாமா வேணாம், அனே தோசை எதுவும் கேட்டு மறுபடியும் ஊற்றி எல்லாரும் சரி வெறும் தோசை வாயில் 4 வெறும் தோசை தின்ட்டு அந்த மாதிரி வந்திருக்கு லாஸ்ட் பாட்டு. அந்த மாதிரி அவர் அந்த மைண்ட் செட்டாக எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு கன்வே ஆனது ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி கன்வே இருக்கும். சரி டீ போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல போல அப்படின்னு லாஸ்ட்டில் வந்தப்போ அதே காசை திரும்ப எடுத்து கொடுத்து நான் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லும்போது, அந்த சீனில் அவன் பிரியாணி சாப்பிட்டான். அதே பிரியாணி இதை ஃப்ரெண்டு சொன்னது எனக்கு இது ஒரு இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் சீனில் பிரியாணி வச்சு அந்த பீஸ் எடுத்து வைக்கிறதா அது பாட்டில் வந்துருக்குமே, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அந்த காசை திரும்ப ரிட்டன் வந்து விக்ரம் பிரபு வாங்கி கொடுத்து தான் சாப்பிட்ணும், அந்த பிரியாணி அவர் சாப்பிட்ணும், அவங்க 2 பேரையும் சாப்பிடணும். அது ஒரு நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அது ஒரு நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அதே மாதிரி நிறைய டீட்டெயில் இருந்துச்சு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓடுவான்ல, அங்கேயே அந்த அவனுக்கான நீதி துறக்கப்பட்டுச்சோம், அவனோட பயம் போயிடுச்சோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த நம்பிக்கை என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு விக்ரம் பிரபுவும் வரல, அவனை பார்க்க அவன் காதலையும் வரல, ஃபுல்லாக அவனோடது பிரேக் ஆயிடுச்சு. இனி எனக்காக பேசணும்னு விக்ரம் பிரபு முன்னாடி சொன்னப்போ திரும்ப அதை தான் பண்ணான், இன்னைக்கு நம்ம ஓடிடலாம் ஏன்னா ஜட்மெண்ட் இல்லை. அப்பயே அவனுக்கு நீதி கிடைச்சிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓடும்போது என்ன பண்ணுவான்னா, கோயிலில் போய் பார்ப்பான் ஒரு நிமிஷம், அந்த கோயிலில் என் காதலி இங்கே இருந்துட மாட்டாளா அப்படிங்கிறதுக்கானது தானே அது. நமக்காக வந்திருப்பா, இல்லை கோயிலில் இருப்பா, நமக்காக வேண்டிகிட்டு இருப்பாங்கிற இன்னொரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை தான். ஸோ அப்பயே வந்து அவனுக்கு அந்த நீதி கிடச்சிருச்சோன்றதான். எனக்கு வந்து படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, வா இப்படி ஒன்று காமிச்சிருக்காங்களே அப்படின்றத தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் தான் எழுப்பி விட்டுச்சு. நான் ரிட்டன் வரும்போது அப்பாடி நல்ல படம் பார்த்துருக்கோன்ற திருப்தியை தாண்டி கேள்விகளோட மட்டும்தான் வெளியில் வந்தேன். கமர்ஷியலை விட்டுருங்க, கமர்ஷியலை நான் பெருசாக யோசிக்கவே இல்லை, அதனால தான் எனக்கு கேள்விகள் வந்துச்சு. இல்லாட்டி கமர்ஷியலை மட்டும் நான் ஓகே கமர்ஷியல் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன்னா ஓகே சூப்பர் படம்னு நான் சொல்லியிருக்க முடியும். எனக்கு கேள்வி வந்தது தான் அங்கே எனக்கு கொஞ்சம் லேக் ஆச்சு. எப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைந்த அளவு எனக்கு கொடுத்த அதிகாரத்தை வச்சு எந்த நல்லது பண்ண முடியும்னு பார்ப்போம். அந்த குறைந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துறது எல்லாரும் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி சாதாரண மனுஷனுக்கு இருக்க அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியே. ஏன்னா அவனுக்கு இருக்க அந்த குறைந்தபட்ச அதிகாரம் இருக்குல்ல, இப்போ நமக்கே ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட்லேயே ஏதோ ஒரு இதில் கேஸ் போடுறீங்க, கேஸ் போட்டு நீங்கள் 500 ரூபாய்க்கு சாப்பிட்டதுக்கு நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீங்கள் கேஸ் நடத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி நீங்கள் நடத்த வேண்டிய ஏதோ ஒரு கேஸு உங்களுக்கு இழுத்தடி இழுவரி அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்த உங்களால் சாதாரணமாக தீர்த்துக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே கோர்ட்டுக்கு போவேன்னா சிம்பிளாக முடிக்க வைக்கிறதா வழியை பண்ணுங்கன்னு அதிகபட்சம் கட்டபட்சம் எடுத்து பண்ணுவீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை கேட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஆமாம், நீ என்ன பண்ணுவ, ஒருத்தன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஆக்சிடென்டல் டெத்து, ஒருவேளை அவன் கொல்லாமல் அவனே கொல்லலை, அந்த ஆக்சிடெண்ட்டே நடக்கலை, அவர் எப்படியோ இறந்ததுக்கு இவன் மேலே பொய் கேஸாக இருந்து இவன் 5 வருஷம் இருந்திருந்தான்னா அந்த 5 வருஷத்தை அவன் எப்படி மீட்பான்? எல்லா பொண்ணுங்களும் இருக்காது, எல்லா காதலும் அந்த இடத்துல நிற்காது, எல்லாத்துக்கும் அந்த பையன் மாதிரி இருக்காதுல்ல. இவன் தள்ளி விட்டு தான் அவர் இறந்துட்டார், ஒருவேளை தள்ளி விட்டு அவர் இறக்கல, வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் இறந்துட்டார். அவரை வந்து இவன் பார்க்கவே இல்லை, எப்படியோ இறந்துட்டார், கேஸ் விழுந்துருச்சுன்னா நீ என்ன ஒன்று. அது எனக்கு படம் பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுட் இருந்துச்சு. அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஜஸ்டிஸா இல்லை ராங் வே ஆஃப் ஜஸ்டிஸான்னு எனக்கு தெரில. அது வந்து ஒரு நல்ல பயங்கரமான கேள்வியாக இருந்துச்சு. இப்போது அவர் போகிறாரு, என்னோட சின்ன அதிகாரத்தை வச்சு நான் இப்படி பண்ணேன்றாரு, ஆனால் அவர் டவாரியாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, கேஸை முன்னாடி கொண்டு வரதுக்கு டவாரியாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த மாதிரியான இன்னொன்று என்னன்னா, இப்போது எனக்கு படம் பார்த்து முடிக்கிறப்போ அந்த விக்ரம் பிரபுவோட கோட் சீன் ஞாபகம் வருது. என்னன்னா கோட் சீன் மீன் ஜெயிலேருந்து கூப்பிட்டு வருவார் இல்லையா, அப்துல்லை கூட்டிகிட்டு வரும்போது அந்த அவர்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிற அந்த டஃப்னஸ் காமிக்கிறப்போ அது அப்படியே மாறினப்போ இன்னும் ஜெயிலுக்கு வெளியே வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உள்ளே அமைதியாகவே இருக்கிற
எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்ற ஒரு ஒரு திருந்தணும்னு நினைக்கிறவன் இல்லை கேஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத்தில் இருக்கவன் வேணும்னே பண்ணி திருந்தணும்னு நினைக்கிறவனை தாண்டி போய் கேஸ் விழுந்தவன் என்ன பண்ணுவான்? அதுவும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் அவங்ககிட்ட கைண்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து இப்படி பார்த்துக்கோ, இப்படி ஊர் சுத்தாத, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அவங்க கூட இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற குற்றவாளிங்கிறவங்க கைண்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, எனக்கு தெளிவாக தெரியல, நீங்கள் பேசும்போது தான் நான் போச்சு. அவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்கல்ல, அது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது தானே? அப்படி பார்த்தா இவன் தள்ளி விட்டு அவர் உடனே இறந்துட்டாரு, அவங்க அடிச்சு இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. காரணம் எப்படி இருந்தாலும் அவங்க தானே. இவங்க இவர் தள்ளி விட்டு தானே, இவர் வந்து இப்ப அவங்க மாமனார் வந்து அடிச்சு அதனாலதான் அப்படி எப்படி பார்த்தாலும் அவங்க தானே காரணம். பேசி இறந்துருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தள்ளி விட்டு இது இழுத்துட்டு இருந்தாலும் அவங்க தான் காரணமாவே இருந்தாலும் இவன் தள்ளி விட்டனாலதான் இறந்துருக்காரு. ஆக்சிடென்டல் மர்டர் தான், அதுவும் மர்டர் தானே. அப்ப இந்த பக்கம் ஒன்றும் இதாகல. எனக்கு இப்பதான் தோணுச்சு நீங்க சொல்லும் போது. அது ஈக்குவலா அதுக்கு அந்த கொலைக்கு இந்த கொலைனாலும் கொலை தான். அது விஷயம் இல்லை. யாராச்சும் உங்க மேல இடிச்சு அவர் இறந்துட்டாருன்னு ஆக்சிடென்டல் டெத் தான் அது வந்து உங்க மேலதான். அது அந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத் எல்லாமே நடந்திருக்கு ஒரு சம்பவம். அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன். அதுக்கப்புறம் அதாவது விக்ரம் பிரபு சாரோட ஒய்ஃபா பண்ண கேரக்டர், அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்களுமே எனக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, ஆனால் ஒரு பழக்கப்பட்ட ஃபேஸாகவும் இல்லை. பட் அந்த கேரக்டரை வந்து அந்த கான்ஸ்டபிளே நம்ம லேடிஸ் சில பேரை பார்த்துருப்போம், அந்த இதுக்கு ஒற்று போகிற மாதிரியே இருப்பாங்க அந்த கேரக்டருமே. நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்குது அவங்களோட. அதே மாதிரி அவங்களோட வே ஆஃப் டாக் இருக்கட்டும். அவங்க வந்து கிறிஸ்டின், அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டே வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா மேரி நிறைய பேர் அப்படி தானே இருப்பாங்க. நார்மலாகவே பொட்டு வைக்காமே சில இதில் கிறிஸ்டின்ஸ் இருக்காம, அது ரொம்பவே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பூசலையோ அது மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி அது நமக்கு அதுவுமே பொருந்திருச்சு. நமக்கு அந்த கேரக்டருமே நம்ம கிறிஸ்டின் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. போலீஸ் காமிக்கிறத விட விக்ரம் பிரபு காமிக்கிறப்ப அவரோட ஃபேமிலி வேல்யூஸ் காமிச்சாங்க இல்லையா. அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவன் இதை பண்ணக்கூடிய ஆளு தான்ன்றதுக்கான ஆர்க்காக இருக்குமோன்றது எனக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அவங்க அம்மா, அவனுக்கு ஒரு குழந்தை, அந்த டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்தை காட்டும் போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, இந்த ஒரு சர்வைவல்னு இருக்குல்ல, தான் தப்பிக்கக்கூடிய ஒரு சர்வைவல். அவனை இது பண்ணிட்டு நம்மளாம் பிரச்சனை எழுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏட்டையா. அந்த ஒரு பஞ்சாயத்துகள் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங்லேருந்து எதுவும் பிரச்சனைனா உங்களை கையை காமிச்சு விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்டா, இல்லாட்டி நீ என்னை கையை காமிச்சு விட்டு போயிடுற அப்படின்ற மாதிரியான திங்ஸ் இருக்குல்ல. உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிங்க, உங்கள் வேலையை நீங்கள் அந்த ஒரு சர்வைவல் இருக்குல்ல, அந்த ஒரு சர்வைவல் வந்து ரொம்ப நடக்கிறதா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. அப்போ அந்த சர்வைவல்காண்டி தான் எவ்வளவோ விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாமே சர்வைவல் தான். அந்த பேசிக்காக இப்போ அந்த அக்கா ஹஸ்பண்டே வச்சுக்கோ, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறக்க வேண்டி தானே இப்படி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறான். அந்த மாதிரி தான் எல்லாமே ஓடிட்டுருக்குதுன்ற இப்போயும் அந்த படம் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கு எனக்கு, கொஸ்டின்ஸ். அதே மாதிரி போலீஸுக்கிட்ட கைதிகளுக்கான பார்வை, ஒரு கைதியை எப்பயும் போல் கூப்பிட்டு போகிறதான். ஆனால் அவன் எப்படி எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க, ஏன்னா கைதியை பார்த்தானாலே தெரியும். ஒரு 4-5-10 பேர் இன்னும் வெட்ட வருவாங்க. அந்த ஒரு அதிகாரத்துக்கு நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், கான்ஸ்டபிள்ஸ்லாம் கேட்டிருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா கைதி ஏறுறாங்கல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, அங்கே கவர்மெண்ட் அது பேர்னா சட்டம் மேலே பயம் இல்லாதவன் அவன் பாட்டுக்கு தெரியுறான். கனாவட்டா பயம் இருக்கிறவன், மரியாதை இருக்கிறவன் இங்கே வந்து கஷ்டப்படுத்தப்படுறான். ஏன் அதே மாதிரி போலீஸ் நான் கான்செப்ட்லாம் கேட்டிருக்கப்ப, உண்மையிலே கேட்டுறப்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரி எஸ்கர்ட் போகிறாங்கல்ல, அப்போ வந்து அதில் செக் பண்ணுவாங்க, நீ ஏன்டா காசு எட்டு வரலன்னு அப்துல்கிட்ட கேட்பாங்க, சாப்பிட்றதுக்கு நீ தான் போடணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையிலே வந்து அவங்க உள்ள வேலை செஞ்சு எடுத்துகிட்டு வர்ற காசுல தான் இந்த எஸ்கர்ட் போகிறப்ப கோர்ட் செலவுக்குலாம் அவனுக்கு அவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதேமாரி தன் சட்டத்தை மதிக்காதவன் என்ன பண்ணுவாங்கன்னா, காசெல்லாம் இல்லைன்றது மாதிரியும், எங்கேயாவது இறங்கினா பீடி வாங்கி கொடுங்கன்றது போலீஸ்ட்டு கேட்பாங்களாம். நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்கிறது, எஸ்கர்ட்லாம் நாங்கள் போனோம்னா கைதிக்கு பீடி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த டொபாக்கோவோ ஏதோ வாங்கி கொடுக்கணும், அவனை பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதிகாரத்தை இவங்க எந்த வழியில் நல்ல விஷயத்துக்காகவும் இது பண்ணலாம், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து படம் எப்படின்னா ஒரு மியூசிக் மாதிரி இருந்துச்சு. மியூசிக்னா ஒரு இடத்துல பீட் ஏறி இறங்கிருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு போகும்போது நார்மல் ஸ்டோரி, ஒன்றும் பெருசாக இருக்காது, எப்பயும் போல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை அப்படிங்கிற மைண்டில் தான் இருந்துச்சு. படமே அப்படித்தான் இருந்துச்சு. அந்த கடைசியாக போய் அந்த ஒரு
இவன் ஸ்டோரி தெரிஞ்சுட்டு அந்த ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லவ்க்குள்ளே வந்துட்டு ம் எனக்கு அப்போ தான் வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பீட் அந்த சில சுச்சுவேஷன்லாம் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் பீட் ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. ம் படம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக அந்த எண்டிங் மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதிரி தெரில, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு முடிஞ்ச மாதிரில அந்த இறக்குறது அதுக்கப்புறம் திருப்பி வந்தது எனக்கு ஒரு இடத்துல ஏறி இறங்கின மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் முடிச்சு. எனக்கு சொல்லும்போது அந்த விக்ரம் பிரபு சாரோட கேரக்டர் தான் தானாக்காரன்லேயே டக்குன்னு பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே கேரக்டர் அவர் கச்சிதமாக பண்ணிட்டார். பட் இருந்தாலுமே வேற ஒரு ஆள் அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். யாரும் அடிக்கிறீங்க அதையும் சொல்லிடுறேன் நான், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் சொல்லணும் தனிப்பட்ட முறையில். வந்து என்னென்னா டிடி நோட் பண்ணுறது இருக்குல்ல, அதை நோட் பண்ணிகிட்டு இருக்கப்ப பெருசாக அதை நோட் பண்ண தேவையில்லைனாலுமே வேலூரில் 2003 தான் படம் ஆரம்பிக்கும். மேலே பார்த்தா சக்திமான் போஸ்ட்டும் பார்லேஜி போஸ்ட்டும் இருக்கும். கீழே பார்த்தோம்னா இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் இருக்க தமிழ்நாடு பஸ் 3 இருக்கும். அது ஒரு மாதிரி எனக்கு ஆரம்பத்திலே அது வந்து என்னமோ தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அந்த பேசும்போது தான் போவான். ஸோ அந்த மாதிரி என்னென்னா போகும்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஃப்ளோ எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது படத்தோட டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜோடியை வந்து தமிழ் சார் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததாகவும், ஆனால் இப்போ வரைக்கும் அவங்கள பார்க்க முடியல, அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் பார்க்க முடியல அப்படின்ற சொன்னார். அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு எனக்கு, யாரா நீங்கன்ற மாதிரி. மொத்தமாக படம்னு பார்த்தா எனக்கு விக்ரம் பிரபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க தோணுச்சு. அதிகாரத்தை எந்த விதத்தில் நம்ம மக்கள்கிட்ட இருந்து அதிகாரம் எப்பயுமே வந்து காவலர்கள்ட்ட வந்து ஒரு பட்சம் அதிகமாகவே இருக்குன்ற பட்சத்தில் அதை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தணுன்றத பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. நான் என்னோடய ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, படம் நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்கள வந்து நீங்கள் போலீஸ் அப்படின்னு வச்சு பார்க்காம நார்மலாக ஹியூமன்ஸ்னு வச்சு பார்த்து, நீங்கள் ஒரு போலீஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நார்மல் பீயிங் பொதுமக்களாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கைண்டாக நடந்துக்குங்க. உங்கள் மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எப்போவுமே கைவிடாமல் இருக்கிறது நல்லதோ அப்படின்னு தோணுது. அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், அது வரைக்கும் நல்லது. மற்றபடி ரைட்டருக்கு ஒரு கிளாப்ஸ், ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கிளாப்ஸ். அவ்வளோதான். நன்றி.